வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருந்த 10,500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். G20 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் இன்று தென்னாப்பிரிக்க தலைநகர் ஜோகன்ஸ்பர்க் சென்றடைந்தார். இம்மாநாட்டை ஒட்டி பிரேசில் அமைச்சர் திரு மௌரோ வியிரா, சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணன் ஆகியோரையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தவுள்ளார். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் வி அனந்த நாகேஸ்வரனின் பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் பிறப்பித்துள்ள உத்தரவில் 2027 மார்ச் மாதம் வரை அவர் இந்த பதவியில் நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சராக நேற்று பதவியேற்றுள்ள திருமதி ரேகா குப்தாவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருமதி ரேகா குப்தா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் வெற்றிகரமான நிர்வாகம் மூலம் டெல்லி வரலாற்றில் புதிய சாதனை படைக்க சொந்த முறையிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வாழ்த்து கடிதத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சரை நேரில் சந்தித்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு வைத்தியலிங்கம் அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை புதிய உதவி இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஏழுமலை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சுற்றுலாத்துறை செயலர் திரு மணிகண்டன் ஆகியோரை நேரில் சந்தித்து இன்று வாழ்த்து பெற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.